கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேத வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்து கொண்டே இந்த காணொலியை காணுங்கள். இந்த நாளிலும் 2025 ஆண்டு முழுவதும் பாதுகாத்த தேவனை ஸ்தோத்தரித்து அவர் செய்த நன்மைகளை நாம் நினைவு கூர்ந்து அவரை மகிமைப்படுத்த போகிறோம். பாருங்கள், இந்த 2025 வருடம் முதல் மாதம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆண்டவர் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் அவர் கிருபையை பாதுகாத்திருக்கிறார். அப்படியே கிருபையின் கரம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே, படிப்பு காரியங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் அவருடைய கிருபையின் கரம் கூட இருந்திருக்கிறது. ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவர் நம்மை அருமையாய் வழிநடத்தி இருக்கிறார். அவர் கூடவே இருந்திருக்கிறார். எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ தேவைகள், எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலும் அவருடைய கிருபையின் கரம் நம்மை தாங்கி இருக்கிறது. ஒரு தகப்பனை போல நம்மை சுமந்து கொண்டு இந்த வருடம் முழுவதும் அவர் வழிநடத்தி வந்திருக்கிறார். அதை நினைத்தவர்களாக நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல உண்மையாகவே அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் அவரை துதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். எனவே தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே மோசேயின் மூலமாக சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் அங்கே அழகாக சொல்லி வைத்திருக்கிறார். பாழான நிலத்திலும் ஊளையிடுதலும் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்திரளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவனே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ஒரு கழுகு தன் குஞ்சுகளை எப்படி தன்னுடைய சட்டைகள் மீது வைத்து சுமந்து கொண்டு பாதுகாப்பாக கடந்து செல்லுமோ, அதே போல ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல ஆண்டவரும் இந்த வருடம் முழுவதிலும் நம்மை அழகாக வழிநடத்தினாராம். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நடந்து வந்த பாதை பாழான நிலம்தான், வனாந்திரம் நிறைந்தது, தண்ணீரற்ற நிலங்கள் தான் இருந்தது. ஆனாலும் ஒரு நாளும் ஒரு குறைவில்லாமல் பாருங்கள், 40 வருடமும் அழகாக நீங்கள் சாப்பிடுவதற்கு குறையில்லாமல், தண்ணீருக்கு குறைவில்லாமல், வஸ்திரத்துக்கு குறைவில்லாமல் அழகாக உங்களை நான் வழிநடத்தி வந்தேனே, அதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், கர்த்தர் ஒருவரே அவரை வழிநடத்தினார் என்று சொல்லி. பாருங்கள், அதே வசனத்தை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தர் ஒருவரே நம்மோடு கூட இருந்தார், அவர் ஒருவரே நம்மை கரம் பிடித்து நடத்தினார். பாருங்கள், சங்கீதக்காரனாகிய தாவீதும் கூட 103ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை நான் வாசித்து பார்த்தால் அவர் அங்கே சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார். என்னென்ன உபகாரங்களை எல்லாம் ஆண்டவர் செய்தாராம்? உன் அக்கிரமங்களையெல்லாம் அவர் நீக்கி இருக்கிறார், உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி இருக்கிறார், உன்னை அழிவுக்கு மீட்டு இருக்கிறார், உன் பிராணனை மரணத்துக்கு அவர் விலக்கி அவர் பாதுகாத்திருக்கிறார். இதை நினைத்து அவர் செய்த நன்மைகளை எல்லாம் மறவாமல் அவரை நீ ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும், அதை நீ மறந்து விடாதே என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 150ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் இப்படியாக சங்கீதக்காரன் சொல்லி முடிக்கிறார், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் சொல்லலாம், ஆண்டவர் நிறைய நேரங்களில் எனக்கு நன்மையே செய்யலையா, அந்த வருடத்தில் எவ்வளோ குறைவுகள், எவ்வளோ கண்ணீரின் அனுபவங்கள் என்று சொல்லி நீங்கள் பேசிக்கொண்டிருக்கலாம், சொல்லிக்கொண்டிருக்கலாம். உண்மையாகவே நீங்கள் கடந்து வந்த பாதைகள் பாழான நிலம்தான், கண்ணீரின் அனுபவங்களாக இருக்கலாம், வேதனைகள் நிறைந்ததாக இருக்கலாம், கஷ்டங்கள் நிறைந்ததாக இருந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. பாருங்கள், ஆண்டவர் நம்ம ஜீவனை தந்திருக்கிறார். நம்மை போல பாடுகள் வந்தவர்கள், வியாதி வந்தவர்கள், கஷ்டங்களுக்குள் அகப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இந்த நாட்களில் இல்லை, அவர்கள் சென்று சேர்ந்து விட்டார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறாரே, சுவாசத்தை நமக்கு தந்திருக்கிறாரே, அதை நினைத்தவர்களாக நாம் அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். பாருங்கள், சங்கீதம் 13:6 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். பாருங்கள், ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் அவர் அழகாக நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார், போஷித்திருக்கிறார்.
உடுத்துவித்திருக்கிறார், படிப்பை தந்திருக்கிறார், வேலை வாய்ப்பை தந்திருக்கிறார், நல்ல குடும்பம், நல்ல திருச்சபை, நல்ல ஆராதனைகள், நல்ல ஊழியர்கள், இப்படி அநேக காரியங்களை ஆண்டவருக்கு நன்மையான காரியங்களை நம்ம செய்திருக்கிறாரே. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு காரியத்தை செய்தால் போதும். நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை பாடி துதிக்க வேண்டுமாம். பாருங்கள், இந்த 2025ஆம் வருடம் முழுவதும் பாதுகாத்த தேவனுக்கு இந்த நாளிலே நாம் எல்லாரும் இணைந்து, உண்மையாகவே நீங்கள் இணைந்த ஆண்டவரை துதியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நினைத்து பாடல்களை பாடி அவரை துதிக்கும் பொழுது அவருடைய உள்ளம் மகிழும். என் பிள்ளை நான் செய்த நன்மைக்காக என்னை துதிக்கிறான், மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி உண்மையாகவே ஆண்டவர் நம்மை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைவார். உண்மையாகவே இந்த காணொளியை கண்டுகொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து நீங்கள் பாடல்களை பாடி அவரை துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். வருகிற வருடம் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய், மனமகிழ்ச்சியின் ஆண்டாய் நிறைந்திருப்பதாக. ஆமென். God bless you.